ஒயிட் பேப்பர்னு கடைசியில் அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி ஃபுல்ஃபில்லாக இருக்கா உங்களுக்கு? ஃபுல்ஃபில்லாக இருக்குதுன்னு சொன்னால் அது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் தானே. நான் தங்கம் தென்னரசு சார் மாதிரி அது வெள்ளை அறிக்கை இல்லை வெற்று அறிக்கைன்னு வாய்ச்சவடால் அடிக்க முடியாது. ரைமிங்கா தமிழ்நாட்டின் பொருளாதாரம் ஹவு பேட்லி மிஸ்மேனேஜ்டுன்றது தான் இந்த ஒயிட் பேப்பர் காட்டுது. பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒயிட் பேப்பர் சப்மிட் பண்ணார, அதுவும் இப்படி ஃபேக்சுவலாக தான் இருந்ததா? இல்லை, அது இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக அதிகமான கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு. நம்பர் 1 மாநிலம் அதில் ஆக்கிட்டாங்க திமுக. இப்போ 100 ரூபாய் வருமானம் வருதுன்னா 145 ரூபாய் செலவு ரெடியா இருக்கு. இது எப்படி நல்ல எக்கானமியா இருக்க முடியும்? இப்பதான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிதி நிலைமையெல்லாம் இவ்வளோ கடன் இருக்குன்னு நாங்கள் சொன்னோம், சொல்லி தானே மேனிஃபெஸ்டோல இவ்வளோ பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இது பண்ணுவோம்னு சொன்னாங்க. இவ்வளோ மோசமா நிதிநிலை இருக்குதுன்னு சொன்னாங்களா? இந்தியாவிலே நம்பர் 1 பண்ணி வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. அவர் உறுதிமொழி கொடுத்தாருன்னா அதை நிறைவேற்ற வேண்டியது அவருடைய கடப்பாடு. அவர் பண்ணுவார். எப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனதை அவர் நாட்டுக்கு கொடுக்க போறாரு. அது நடக்குமானா? நடந்துருக்குதா? டாஸ்மாக்ல இந்த அட்டைப்பெட்டியை வித்ததுல 100 கோடி மாசம் முதல்வர் அமைச்சர்களுக்கு போகுதுனாங்க. வருஷத்துக்கு 1500 கோடி. இவர் உத்தரவு போட்டு அந்த பணம் பூரா கஜானாக்கு போனோன்ட்டாரு. இப்ப அந்த ஊழல் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஊழல் பண்ணி அவங்க என்னென்னலாம் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்களோ அதையெல்லாம் நாட்டுடைமை ஆக்குவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. கண்டிப்பா இது ஒரு நல்ல கேள்வி. மக்கள் எதிர்பார்க்கறது. அதாவது இவன் ஊழல்வாதி, திருடிட்டான், கமிஷன் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு போகிறது மட்டும் நம்ம வேலை இல்லை. எலக்ட்ரிசிட்டியில் மிகப்பெரிய ஊழல் நடந்துருக்கு. அந்த இபியே 2,40,000 கோடி கடனில் இருக்குது. இபி சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்குது. வருஷம் 6%. நம்ம அதிகமாக தான் கட்டுறோம், ஆனால் அது லாஸ் அதிகமாகிட்டே போகுது. அப்போ நடுவில் எங்கே போச்சு வருமானம்? அதிக கடன் வச்சிருக்கிறது மின்சாரத்துறைன்னு பார்க்குறோம். அப்புறம் அவங்க அந்த கடன் வாங்கி அதில் என்ன பண்ணுறாங்க, என்ன புதுசாக பண்ணாங்க? செந்தில் பாலாஜியை கேளுங்க. உத்தமர் செந்தில் பாலாஜியை கேட்டிங்கன்னா சொல்லுவாரு. நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு CK மதிவாணன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஒயிட் பேப்பர்னு கடைசியில் அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி ஃபுல்ஃபில்லாக இருக்கா உங்களுக்கு? ஃபுல்ஃபில்லாக இருக்குதுன்னு சொன்னால் அது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் தானே. இப்போ நான் தங்கம் தென்னரசு சார் மாதிரி அது வெள்ளை அறிக்கை இல்லை வெற்று அறிக்கைன்னு வாய்ச்சவடால் அடிக்க முடியாது. ரைமிங்கா ஒயிட் பேப்பர் இஸ் ஏ ஒயிட் பேப்பர். அதில் அவர் சொல்லும்போதே நிதியமைச்சர் மரியா வில்சன் தெளிவாக சொன்னார். இதில் இருக்கிற ஃபிகர்ஸ்லாம் எதுவும் நாங்கள் சொந்தமாக எதுவும் போடல, பட்ஜெட்டில் கொடுத்தது நம்ம கவர்மெண்ட்டில் போன முறை CAG கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட்டில் இருக்கிறது. அதே போல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஃபிகர்ஸை தான் நாங்கள் கோட் பண்ணியிருக்கோம். நத்திங், எதையும் நாங்கள் மறைக்கவும் இல்லை, நாங்கள் எக்ஸாஜரேட்டும் பண்ணல. ஆஸ் இட் இஸ் வேர் இட் இஸ். எப்படி இருக்குது தமிழ்நாட்டின் பொருளாதாரம் ஹவு பேட்லி மிஸ்மேனேஜ்டுன்றது தான் இந்த ஒயிட் பேப்பர் காட்டுது. ஆக்சுவலாக இதை மே 10 திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அந்த மேடையிலே அறிவித்தார். கஜானாவை எல்லாம் தொடச்சி வாரிட்டு போயிட்டுருக்காங்க, ஒயிட் பேப்பர் ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். அப்போவே கிண்டல் அடித்தாங்க. என்னங்க வந்த உடனே ஒயிட் பேப்பர்ன்றாரு, கஜானாவை இது பண்ணுறாரு, பொறுப்பு இல்லாமல் பேசுகிறாருனாங்க. ஆனால் ரொம்ப பொறுப்பான கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதுக்கு முன்னால் 10 வருஷத்துக்கு முன்னால் பேசிட்டார். ஜெயலலிதா ஆட்சி தோற்கடிக்கப்பட்டு இவர் பதவிக்கு வந்த உடனே கஜானா காலின்னு கதறினார். மேபி கருணாநிதி நேராகவே கஜானாவை தான் ஃபஸ்ட்டு போய் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எப்படிங்க கஜானா காலின்னு சொல்ல முடியும் ஆட்சி எடுத்த உடனே? அதே போல் ஒயிட் பேப்பர் கொடுப்பது என்பதும் இவர் தான் செய்கிறாரு அப்படிலாம் இல்லைங்க. இதுக்கு முன்னால் பழனிவேல் தியாகராஜன் 2021 எடப்பாடி அரசுக்கு தோற்கடிக்கப்பட்டு திமுக ஆட்சி அமைச்சவரும் கொஞ்ச நாள் இருந்தது நிதியமைச்சராக பழனிவேல் தியாகராஜன். அப்புறம் தான் தங்கம் தென்னரசு வந்தார். பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒயிட் பேப்பர் சப்மிட் பண்ணார. அதுவும் இப்படி ஃபேக்சுவலாக தான் இருந்ததா? இல்லை, அது அரசியல் ஆதாயத்துக்காக முந்தைய அரசை சிறுமைப்படுத்தவும். ஃபிகர்ஸ் எல்லாம் ஓகே தாங்க, அதை மாற்ற முடியாது, எல்லாரும் சொல்கிற. ஆனால் அவுட் டு இன்டர்பிரேட் இட். இந்த ஆட்சியில் அவங்களுக்கு ஒன்றும் மேனேஜ் பண்ண தெரியல, இப்படி ஆக்கிட்டாங்க அப்படி ஆக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் த ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் இஸ் இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக அதிகமான கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு. நம்பர் 1 மாநிலம் அதில் ஆக்கிட்டாங்க திமுக.
அதாவது எடப்பாடி வரைக்கும் இருக்கிற ஃபஸ்ட்டு 60 வருஷம் சுதந்திரத்துக்கு அப்புறம் 5.25 கோடி லட்சம் 5.25 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த 5 வருஷத்தில் ஸ்டாலின் அரசு மட்டுமே 5 லட்சம் கோடி வாங்கியிருக்கு. ஸோ இப்போ 10 லட்சம் கோடி அரசுக்கு கடனாக இருக்குது. இது பொதுத்துறை நிறுவனங்களை சேர்க்காம டிரான்ஸ்போர்ட்டு, மின்சாரம் இதெல்லாம் சேர்த்தா 13.5 லட்சத்துக்கு போகுது, 13.5 லட்சம் கோடிக்கு போகுது. ஸோ அதனால் அவர் ஃபைனான்ஸ் இஸ் இன் வெரி பேட் ஷேப். ரொம்ப மோசமான நிலையில், ஆபத்தான நிலைன்னு நான் சொல்ல மாட்டேன், அது டேஞ்சரஸ். ஆனால் மோசமான நிலையில் இருக்குது. எப்படி மோசம்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 100 ரூபாய் தாண்டினாலே சேஃப் இல்லைன்னு சொல்றாங்களே, அந்த 20% தான் இப்போ அது எல்லாரும் தாங்க சொல்லுவோம். சுகர் கூட 100 தாண்டக்கூடாதுன்னா நாங்கள்லாம் 170 வச்சுட்டு இருக்கோம். அது விடுங்க, அதெல்லாம் அகடமிக்காக சொல்கிறது. நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ 100 ரூபாய் வருமானம் வருதுன்னா 145 ரூபாய் செலவு ரெடியாக இருக்குது. இது எப்படி நல்ல எக்கானமியாக இருக்க முடியும்? இப்போதான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிதி நிலைமையெல்லாம் இவ்வளோ கடன் இருக்குன்னு நாங்கள் சொன்னோம், சொல்லி தானே மேனிஃபெஸ்டோல இவ்வளோ பண்ணுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம்னு சொன்னாங்க. இப்போ நிதி நிலைமை இல்லை இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு புரியல. அதாவது இவ்வளோ மோசமாக நிதிநிலை இருக்குதுன்னு சொன்னாங்களா? இந்தியாவிலே நம்பர் 1 பண்ணி வச்சுருக்கோன்னு சொன்னாங்களா? மோசமாக நிதி நிலைமை இருக்குது நாங்கள் சொன்னாங்க? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இன்னைக்கு சொல்கிறாங்க அவர் இதெல்லாம் அப்போ ஏன் இவ்வளோ உறுதிமொழி கொடுத்தாரு, அவருக்கு தெரியாதான்றாங்க. அவர் உறுதிமொழி கொடுத்தாருன்னா அதை நிறைவேற்ற வேண்டியது அவருடைய கடப்பாடு, அவர் பண்ணுவார். எப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ எல்லா நிபுணர்கள், பண்டிதர்கள், வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் சொன்ன மாமன் சீர், தாய் மாமன் சீர், அந்த சீர், பெண்களுக்கு இந்த ட்ராவல், ஃப்ரீ ட்ராவல், 2500 ரூபாய் இந்த குடும்ப தலைவர்களுக்கு ஏற்றுறது, எல்லாத்தையும் சேர்த்து வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி தேவை, எப்படி கொடுப்பாருன்னாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பட்ஜெட் போடுது இல்லையா அரசாங்கம், தமிழ்நாடு அரசு எவ்வளோ பட்ஜெட்? 4.5 லட்சம் கோடி போடுது வருஷத்துக்கு. இந்த பட்ஜெட்டில் 30% ஸ்டாலின் சார் டாக்ஸ்ன்னு சொன்னார். இது வரைக்கும் எவனும் மறுக்கல. அவர் மேலே கேஸ் போடல. ஆதவ் அர்ஜுனா இப்போ ஸ்டாலின் மேலே கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு போட்டிருக்காரு. இது மாதிரி விஜய் மேலே இன்னை வரைக்கும் யாரும் மறுக்கவும் இல்லை. அப்போ மௌனம் சம்மதம். அப்போ அந்த 30% பட்ஜெட்டில் உண்மைதான் போல நான் நம்புகிறேன். அப்போ ஒரு ஆண்டுக்கு 4.5 லட்சம் கோடி பட்ஜெட்டில் 30%னா ரஃப்லி 1/3ன்னு வச்சுங்க. 1/3ன்னு சொன்னால் 1.25 லட்சம் கோடி வருத தான் சீர் கொடுத்துருவாரு. நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனதை அவர் நாட்டுக்கு கொடுக்க போகிறாரு. அது நடக்குமானா? நடந்துருக்குதா? டாஸ்மாகில் இந்த அட்டைப்பெட்டியை விற்றதில் 100 கோடி மாதம் மாதம் முதல்வர் அமைச்சர்களுக்கு போகுதுனாங்க. வருஷத்துக்கு 1200 கோடி. இவர் உத்தரவு போட்டு அந்த பணம் பூரா கஜானாவுக்கு போனோன்ட்டார. ஒரு அட்டைப்பெட்டி டாஸ்மாக்லதுலேயே 100 கோடி ரூபாய் மாதம் சாப்பிட்ருக்காங்க. அப்போ 5 வருஷம் 1200 கோடி ரூபாய் கஜானாவுக்கு இப்போ போகுது. 5 வருஷத்துக்கு 6000 கோடி யார் வீட்டுக்கு போச்சு, யார் பாக்கெட்டுக்கு போச்சு? இப்போ அந்த ஊழல் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஊழல் பண்ணி அவங்க என்னென்னலாம் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்களோ அதையெல்லாம் நாட்டுடைமை ஆக்குவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. கண்டிப்பாக இது ஒரு நல்ல கேள்வி. மக்கள் எதிர்பார்க்குறது. அதாவது இவன் ஊழல்வாதி, திருடிட்டான், கமிஷன் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு போகிறது மட்டும் நம்ம வேலை இல்லை. அதே போல் இன்னொரு பக்கம் மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க, ஆட்சியில் அது முடிஞ்சு போச்சா? அப்போ அடித்த பணம்லாம் இன்றைக்கி ஒன்றும் இல்லை, அவுட் ஆஃப் த கான்டெக்ட் தான். இப்போ இவர் இருக்கார் இல்லையா, நம்ம விராலிமலை எம்எல்ஏ விஜய் பாஸ்கர், அவர் ரிசைன் பண்ணிவிட்டு அதிமுகலேருந்து எம்எல்ஏவை ரிசைன் பண்ணியிருக்காரு. ஓகே. உடனே ஆர்பி உதயகுமார் இருக்கார் இல்லையா, நம்ம திருமங்கலம் எம்எல்ஏவா, அதிமுகவில் துணைத் தலைவராக இருந்தவர், டெப்டி டு எடப்பாடி. அவர் என்ன சொல்லார்னா, சரி அவர் விஜய் பாஸ்கர் அதிமுகவில் வந்ததுக்கப்புறம் சேர்த்த சொத்தெல்லாம் கட்சிக்கு எழுதி கொடுத்துட்டு போவாரா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன ஒத்துக்கிறாங்கன்னா, எல்லாருமே நிறைய சொத்து சேர்த்து இருக்கிறோம் ஆட்சிக்கு ஒத்துக்கிறாரு அந்த ஆர்பி உதயகுமார். யார் இவருக்கு இந்த ஐடியாவை கொடுத்தாங்களோ தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இவ்வளோ ஊழல் நடந்திருக்குது, இவ்வளோ 1 லட்சம் கோடி சாப்பிட்ருக்காங்க, இது 6000 கோடி இந்த டாஸ்மாகில். எலக்ட்ரிசிட்டியில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. அந்த இபிஏ 2.4
2,40,000 கோடி கடனில் இருக்குது. நம்ம டேக்ஸ் நம்ம இது இபி சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்குது வருஷம் மாதம் 6%. நம்ம அதிகமாக தான் கட்டுறோம், ஆனால் அது லாஸ் அதிகமாகிட்டே போகுது. அப்போ நடுவில் எங்கே போச்சு வருமானம்? இதெல்லாம் இருக்குது. அப்போ ஒரு விசாரணை கமிஷன் மாதிரி ஒன்றை போட்டு பாயிண்டடாக டைம் ஃப்ரேம் போட்டுருணும். 6 மாதம் இல்லை 1 வருஷம். கோர்ட்டுக்கெல்லாம் போனால் அவ்வளோதான், இழுப்பாங்க. போன அமைச்சரவையில் சொத்து குவிச்சது, இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னா அதை வாபஸ் வாங்கினாங்க, அது செல்லாதுன்னு ஹைகோர்ட்டே தானே முன் வந்து எடுத்து பல அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்கு நடந்துட்டு இருக்குது. கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அதெல்லாம் வேலைக்காகும். ஸ்பெஷல் கோர்ட்டு வித் எ சர்விங் ஹைகோர்ட் ஜட்ஜை வச்சு போட்டு ஒரு 5-6 அமைச்சர்கள் போடணும். ஸ்டாலின், உதயநிதி, துரைமுருகன், செந்தில் பாலாஜி, அப்புறம் சேகர் பாபு, இப்படி பணம் சேர்த்தவன் டாப்பில் இருப்பாங்க இல்லையா, எல்லாருக்கும் போட்டால் டைம் ஆகும். போட்டு ஆதாரங்களை எல்லாம் அதுக்கு ஒரு குழுவை போட்டு ஒரு ஐஜி தலைமையில் சேமித்து, இட் இஸ் மை சஜஷன் டு மிஸ்டர் விஜய், நீங்கள் அப்போ தான் வந்து இந்த மாதிரி தவறுகள் ரெக்கரிங்காக நடக்காத மாதிரி பண்ண முடியும். நீங்கள் இப்போ அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இவனுக்கு ஆட்சியை கவுக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுறானுங்கல்ல. இப்போ இன்றைக்கி ஜூனியர் விகடனில் ஆட்சி கவிழ்ப்புக்கு எஸ் திட்டத்துக்கு ஓகே சொல்லிவிட்டார் உதய் அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. இப்போ அந்த பணம் இருக்குல்ல, அந்த பணம் சும்மா இருக்காதுல்ல, அது இந்த ஆட்சியை கவுக்கணும், இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிற, ஆட்சியை ஒழிக்கணும். நம்ம இத்தனை சினிமாவில் பார்த்துருக்குறோம், புரியுதுங்களா? அதனால் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். மக்கள் எதிர்பார்த்தால் அது தவறு இல்லை. தேர்தல் தோல்வி என்பது இல்லை குளத்தூரில் தோக்கடிச்சிட்டாங்கன்னா அவர் அடிச்சு வச்சிருக்க 1,00,000 கோடி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? அவர் அழகாக சேஃபாக உட்காந்துட்டார்ல, எம்எல்ஏ பென்ஷனும் கிடைக்கும், வேற என்ன அவருக்கு குறை? அதனால் இல் காட்டன் மணின்னு வாங்க ஆங்கிலத்தில். இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக ஈட்டி அந்த பணத்தெல்லாம் ப்ரூவ் பண்ணணும். கான்கிரீட்டாக சாலிடாக ப்ரூவ் பண்ணி ஆவணங்களை வச்சு அவங்க கிட்ட இருந்து பறிக்கணும். எவ்வளோ வச்சிருக்காங்க சொத்து. அது வந்து அவங்க பேர்ல இருந்தா பரவாயில்ல, நிறைய பேர் பினாமி பேர்ல எல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி? ஒன்று சொல்லட்டுமா? 2G வழக்கில் கனிமொழி எதுக்காக கைது செய்யப்பட்டார்? அவருக்கும் டெலிகாமுக்கும் சம்மந்தமே இல்லை. ராஜாவாவது டெலிகாம் மினிஸ்டராக இருந்தார். ஏன் கனிமொழி கைது செய்யப்பட்டார் தெரியுமா உங்களுக்கு? அந்த கதையெல்லாம் தெரியுமா? 2G கதையெல்லாம் 214 கோடி ரூபாய் அந்த டெலிகாம் நிறுவன அதிபர்கள், கலைஞர் டிவிக்கு கனிமொழி தான் அப்போ இன்சார்ஜ், அவங்க தான் மேனேஜிங்காக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், பார்ட்னராக ஏதோ இருந்தாங்க. அந்த டிவிக்கு 214 கோடி ரூபாயை டைவர்ட் பண்ணாருங்க. எப்படி பண்ணாருங்க தெரியுமா? நான் உங்ககிட்ட கொடுப்பேன், நீங்கள் இவர்கிட்ட கொடுப்பீங்க, இவர் இன்னொருத்தர் கொடு, இப்படி ஒரு 10 இடம் மாறி 11வது கலைஞர் டிவிக்கு போச்சது. அதையே கண்டுபிடிச்சாங்களே நம்ம சிபிஐ, நோண்டி நுங்க எடுத்தாங்களா, புரியுதுங்களா? அதனால் நீங்கள் இஃப் தேர் இஸ் எ வில் யூ கேன் ஃபைண்ட் எவ்ரி திங். எல்லா புத்திசாலியான திருடனும் ஒரு தடயத்தை வச்சுட்டு தாங்க போவான். அதை கண்டுபிடிக்கிறவன் தான் புத்திசாலித்தனமான போலீஸ் அதிகாரி. இப்ப இந்த 13.18 லட்சம் கோடி கடன் அப்படிங்கும்போது அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பிளஸ் பப்ளிக் செக்டார் அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எல்லாம் சேர்த்து தான் 13 லட்சம் கோடி. அப்ப நேரடியானா 10 லட்சம் கோடி அது அரசாங்கம் வாங்கியிருக்கு. எந்தெந்த செக்டார்ல போட்டிருக்கிறாங்க, எப்படி செலவழிச்சிருக்காங்கன்னு இல்லையே. இல்லை அது வந்துங்க, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டுன்னு வச்சுங்களேன், அதுக்கு 2,40,000 கோடி இருக்குது. இது எப்படி கடன் ஆச்சு, ஏன் வந்து இப்படி ஆச்சுன்னு சொன்னால் சிம்பிள் ஃபேக்ட். கவர்மெண்ட் வந்து EB ஜெனரேஷனுக்கு இந்த 5 வருஷத்தில் எந்த முதலீடும் போடல, எந்த புதிய மின் உற்பத்தி நிலையங்கள்லாம் உருவாக்கலை, அல்லது இருக்கிற மின் உற்பத்தி நிலையங்களை விரிவாக்கம் பண்ணல, கெப்பாசிட்டி ஆட் பண்ணல. அதான் இப்போ கரண்ட் எல்லாம். மாறாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 5 வருஷத்தில் எதுவுமே பண்ணல ஸ்டாலின் அரசு. மாறாக என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரைவேட் ஆளுங்க இருக்காங்க இல்லையா, இப்போ அதானி பவர், ரிலையன்ஸ் பவர் மாதிரி, அவங்கக்கிட்ட வந்து விலை கொடுத்து வாங்குறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டு உற்பத்தி பாதி கூட கிடையாதுங்க, 50% கூட கிடையாது, 40 இருக்கலாம், 60% தனியார்கிட்டேருந்து வாங்குறீங்க. இப்போ தனியார்கிட்டேருந்து வாங்கும்போது அவன் எக்ஸார்பிட்டன்ட் ரேட்டு சொல்கிறான், இல்லை நீங்கள் சொல்ல வைக்கிறீங்க, கமிஷன் அதில் வந்துடும். இப்போ 3 ரூபாய் யூனிட்டுக்கு கவர்மெண்ட் தயார் பண்ணுதுன்னா
ஒரு மின்சாரத்தை நீங்கள் வந்து அவங்ககிட்ட 6 ரூபான்னு வாங்குவீங்க. ஆனால் உங்கள் கமிஷனுக்கும் சேர்த்தாம 9,000 ரூபாய்க்கு விற்பான் உங்களுக்கு. அப்போ பணம் எப்படி போகுது பார்த்தீங்களா? இது ஏன் வந்து மாற்றக்கூடாது? அதுக்கு தான் நேற்று விஜய் பாருங்க, இபி அந்த செக்ரட்டரி எல்லாரையும் வச்சு பேசி 15,000 கோடி அலாட் பண்ணியிருக்காரு. புதிய மின் உற்பத்தி நிலையங்களா ஆரம்பிக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. இப்போ இதை ஏன் வந்து 5 வருஷத்தில் ஸ்டாலின் செய்யல? டிராவிடியன் மாடல் 2.0 என்ன பண்ணுச்சு? அப்போ இவ்வளோ அதிக கடன் வச்சிருக்கிறது மின்சாரத்துறைன்னு பார்க்குறோம். அப்புறம் அவங்க வந்து அந்த கடன் வாங்கி அதில் என்ன பண்ணுறாங்க, என்ன புதுசாக பண்ணாங்க? செந்தில் பாலாஜியை கேளுங்க, உத்தமர் செந்தில் பாலாஜியை கேட்டிங்கன்னா சொல்லுவார். அதனால் செந்தில் பாலாஜி இருக்கும் இடம் ஊழல் உறைவிடம். இது வந்து அவர் டிரான்ஸ்போர்ட்டில் இருந்தார், அங்கே பெரும் ஊழல் மாட்டி தான் ஜெயிலுக்கெல்லாம் போனார். இப்போவும் பாருங்கள், டிரான்ஸ்ஃபார்மர்லாம் எவ்வளவு எக்ஸார்பிட்டன்ட் ரேட்டுக்கு அவர் வாங்குறாரு. ஆனால் குவாலிட்டி இல்லை, குவாலிட்டி இருக்காது, விலை 5 மடங்கு இருக்கும். இதில் தாங்க அடிக்கிறாங்க அவங்க. கொள்ளை அடித்து மின்சார வாரியம் இன்னைக்கு ப்ளீடிங் ஆகுது, அது லாஸில் போகுது. ஆள் 50% ஆள் தான் இருக்கிறான்னா இதுக்கெல்லாம் காரணம் செந்தில் பாலாஜியினுடைய இமாலய ஊழல். இதெல்லாம் விசாரிக்க வேணாமா? அவர் எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா ஓகே, ஆட்சியில் தோத்துட்டு மந்திரியா இல்லைன்னா விட்டுறலாமா? இது ஒரு மெய்யான நிஜமான கேள்வி. இட் ஹாஸ் டு பி தரோலி இன்வெஸ்டிகேட்டட் அண்ட் த இல் காட்டன் மணி ஷுட் பி கான்ஃபிஸ்கேட்டட். அரசாங்கம் அதை ஜப்தி பண்ணி அதை மக்களுக்கு சேர்க்கணும். எப்படி இந்த அட்டைப்பெட்டியில் 1,200 கோடி ரூபாவை கஜானால சேர்த்தார்ல, அவன் லட்சம் கோடி அடிச்சு வச்சிருக்கானுங்க. செந்தில் பாலாஜிலேருந்து உதயநிதியிலேருந்து எல்லாருமே. ரெட் ஜெயண்ட் எப்படிங்க 500 கோடி ரூபாய் கொடுத்து பணம் எடுத்தது? ஆகாஷ் பாஸ்கரன் எப்படி எல்லாம் பெரிய பெரிய படங்கள்லாம் எடுக்கிறாரு? இவங்களுக்கெல்லாம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன? இந்த மணி தான் பிளாக்காக போகுது, பெர்சியாவில் துபாய்க்கு போகுது, லண்டனுக்கு போகுது, திரும்பி வருது, முதலீடாக வருது. அதுவே கருப்பை வெள்ளையாக்குறாங்க. சினிமா ஃபீல்டு இஸ் த பெஸ்ட் ஃபீல்டு, ஈஸியஸ்ட் வே டு கன்வெர்ட் பிளாக் மணி இன்டு ஒயிட். அதான் இவங்க கைப்பற்றி வச்சிருக்காங்க இல்லையா? இப்போ இல்லை, 5 வருஷம் ஆட்சியில் இவங்க கையில் தானே இருந்தது. மீடியா, சினிமா, எவ்ரிதிங். அப்போ இவங்க அடிச்சிருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் விசாரணை பண்ணி இதை வந்து வெறும் சும்மா ஒயிட் பேப்பர் பார்த்துட்டு போனால் போதாது. தெர் மஸ்ட் பி எ ஃபாலோ அப் ஆக்ஷன். இது என்னுடைய ஒரு கருத்து.